எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுங்க. தலைவர் கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்தியாவோட கூட்டணியோட 41வது வெற்றி. கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, மக்களவை தேர்தலில் 40க்கு 40 என்ற வெற்றிக்கு வித்திட்ட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா, திமுக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா என முப்பெரும் விழா கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 8 முறை தமிழகத்திற்கு வந்து மோடி கட்டமைத்த பிம்பத்தை ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூலம் ராகுல் காந்தி நொறுக்கிவிட்டதாக கூறினார். 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. சகோதரர் ராகுலோட அந்த அன்பை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது. மேலும் பாஜகவால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழலை உருவாக்கியிருப்பதாகவும், அரசமைப்பு சட்டத்தை அழிக்க நினைத்தவர்களை அதே அரசமைப்பு சட்டத்தின் முன் தலைவணங்க வைத்ததுதான் திமுக கூட்டணியின் 41வது வெற்றி எனவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுங்க. இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்தியாவோட கூட்டணியோட 41வது வெற்றி. தொடர்ந்து பேசிய அவர் 40 எம்பிக்களின் குரல் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு எதிராக வலுவாக ஒலிக்க போவதை பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் கூறினார். இப்போ கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கிறாங்க. அவங்களாம் யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினைச்சுக்கிறவங்க. 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க. வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. அத்தோடு வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தொகுதிகளை திமுக பறிக்கும் என உறுதிப்பட கூறினார். இன்னும் 24 அமாவாசை தான் இருக்குன்னு உளறிட்டு இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு சிதம்பரம் கூட்டத்தில் ஒன்று சொன்னேன். சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக கிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. பழனிசாமி அவர்களே, இப்போ 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு. அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி 221 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.